ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் இதுக்கு முன்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் நான் ஓட்டியிருக்கேங்க. ஆனால் இந்த அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 2025 எஸ்டி லான்ச் பண்ண அந்த ஒரு வேரியண்ட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையுமே ஓட்டும்போது வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. நிஜமாக நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் இந்த வண்டி வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எஸ்டி அட்வென்ச்சர், ஒரு அட்வென்ச்சர் டைப் பைக்கை வந்து நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்டி அட்வென்ச்சர் பைக் வந்து வாங்கலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மாதிரி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோடைய ஒரு லுக்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வண்டியோட அவுட்லுக் அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பழைய எஸ்டியோடைய அந்த ஒரு டிசைன்ஸ் தான் கிட்டத்தட்ட இதில் இருக்குது. ஆனாலும் இன்டெப்த்தாக பார்த்திங்கன்னா நிறையவே சின்ன சின்ன மாற்றங்கள் தான், ரொம்ப பெரிய மாற்றங்கள்னு கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்கள் நிறையவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட அந்த ஃப்ரண்ட் இந்த அவுட்லுக் எனக்கு தெரிஞ்சு இதில் டிஎஃப்டி அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இதோடைய ப்ரைஸ் ஃபிகர்ஸ் அண்ட் இந்த வண்டி அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபா கிட்ட வருது இந்த வண்டி. ஸோ அந்த ப்ரைஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட். ஏன்னா இதுதான் எனக்கு கண்ணில் படுது நேராக, அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதோடைய அந்த ஹேண்டில் பார் பொசிஷன் ரொம்பவே அப்ரைட்டடாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர்ஸ்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா முன்னாடி வந்து 21 inches வீல் சைஸ் கொஞ்சம் அது நல்லா அப்லிஃப்டாக இருக்குது. ரெண்டாவது ஹேண்டில் பார் என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நேச்சராகவே வண்டி ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்த வைசர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு கேமராவுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது. நீங்கள் அந்த GoProவில் பார்த்தாலே தெரியும். ஸோ கேமராவுக்கு ஈக்குவலாக இதோடைய வைசர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்ட் பிளாஸ்டையுமே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுதுங்க. மற்றபடி இந்த டேங்கோட கெப்பாசிட்டிஸ் 15.5 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, மெட்டல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக், அந்த டிசைன் எல்லாம், ஃப்ரேமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஹிமாலயன் 411 இருக்கு இல்லையா, அதை வந்து கிட்டத்தட்ட இல்லை, நல்லாவே அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஹிமாலயன் 411 கிடையாது. ஸ்டில் இந்த வண்டியோட என்ஜின் வந்து ஸ்மூத்தர் சைடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ஜினோடைய அந்த ரெவ்னஸ் வந்து எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குது. டஃப்பாக மீன்ஸ் ஒரு ரகடான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஈவன் 6th கியரில் மூவ் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு கேட்குதா? ஒரு பட அந்த ஒரு சவுண்டு வந்து எனக்கு வருது. இது வந்து பீட் மாதிரி வரல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்து கிடைக்கிது. என்ஜின்மே வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஹீட் ஆகக்கூடிய ஒரு என்ஜின் தான். இதோட சிசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 323 சிசி என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 29 பிஹெச்பி பவரும் சேம் 29.6 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுமே உங்களுக்கு வந்து 29 அந்த ரேஞ்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியோட அந்த ஃபீல், அந்த ரைடிங் கம்ஃபர்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நீங்கள் கம்ஃபர்ட்டாக நல்லா உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற பர்சன், நீங்கள் நல்லாவே அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னா உங்களுக்கு உண்மையுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வண்டி அப்படியே நேராக ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரோட்ஸில் நின்று இந்த வண்டியை சுற்றியும் ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரைடை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க. கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். விண்ட் பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிகமான விண்ட் பிளாஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது வண்டி. என்ஜின் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட்டாக ரஃப்னஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஆனால் முன்னே இருந்த எஸ்டி அட்வென்ச்சருக்கு இந்த பைக் ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி வந்து என்ஜின் ரொம்ப கிரண்ட்டாக இருக்கும். அந்த இனிஷியல்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கியரை நான் போட்டு மூவ் பண்ணும்போதே வண்டி கட்டன்னு வரும். ஆனால் அந்த அளவுக்கு இது வந்து இல்லை. ஓகே, இந்த இடத்துல உள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு அப்படியே இங்கே நிறுத்தி வண்டியை ஒரு சின்ன அவுட்லுக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம் வண்டியை. ஏன்னா இங்கே சின்ன ஃபோட்டோஸில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தான்.
ஸோ வண்டியோடைய அந்த ஹைட்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து 815 mm வந்து சீட் ஹைட் வந்து இருக்குது. ஆனால் நல்லா டாலராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லா பெருசாக க்யூஜாக இருக்குங்க. எஸ்டி அட்வென்ச்சர் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல லைட்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்டி அப்படிங்கிறது ஸ்டிக்கரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் ஏடிவி அப்படிங்கிறதையுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கூடிய வீல் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 90/90 செக்ஷனுக்கு 21 inches வீல் சைஸ். இது ஹிமாலயனில் அதே மாதிரி எக்ஸ்பல்ஸில் வந்து அதே தான். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சிஎட் டயரு 130 section/80 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐ இருக்க மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸுமே 4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடிஸில் தான் வருது. அண்ட் கேரியருமே கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது கூட நமக்கு அந்த ப்ரொஜெக்டருக்கான ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே அந்த 2 லைட்ஸ் வரும். ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன லைட்டுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபெண்டர் ப்ளஸ் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைசர் செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியில் ஓவராலாக பார்க்குறப்போ என்ஜின் எல்லாமே நமக்கு அந்த நார்மலாக அந்த வெர்ஷன்ஸ்லேருந்து அதே என்ஜின்ஸ் தான். சீட்டோட கம்ஃபர்ட்னஸும் நல்லாயிருக்கு. ஒரு லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இங்கே முன்னாடி இருக்க டிஸ்பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் பெஸ்ட் கன்சோல் தான், பட் கட்டமாக கொடுத்துருக்காங்க. டிஎஃப்டி அப்டேட் பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி லுக் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஹெட்டோட டிசைன் இது தான். 2 ஸ்பிட் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கிளம்புவோம். ஆனால் உண்மையாலுமே நல்ல டால் வண்டி. ஆக்சுவலாக 820 mm நினச்சேன். ஆனால் 820 mm விட எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும். சீட்டு கொஞ்சம் வித்தாக இருக்கனால நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல். கிளம்புவோம். ரைட்டா கொஞ்சம் நேராக போய் ஆனால் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வண்டியோட அந்த வெயிட்டுங்கிறது எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. பரவாயில்ல, 3rd கியரில் இருந்தால் கூட புல் பண்ணுது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நண்பா, நமக்கு முன்னாடி வந்துட்டு எஸ்டியோட என்ஜின் எப்படி இருக்குன்னா லைட்டாக அந்த இனிஷியல் நான் கிளச் விடும்போதே டக்குன்னு ஆஃப் ஆகும். கொஞ்சம் நல்லா கிளச்சை பிடிச்சி விட்டால் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த என்ஜின் அப்படி இல்லை. நம்ம கிளச்சை விடும்போதே அந்த பவர் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் 21 inches வீல் சைஸ் அப்படிங்கிறதுனால நல்ல அப்லிஃப்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு. முக்கியமாக என்னென்னா இந்த வண்டி வந்து டியூப்லெஸ் கிடையாது, டியூப் டயரு. ஸோ இதனால் நீங்கள் இந்த டயரை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன் டயர் தான். C8 இது எனக்கு தெரிஞ்சு 16,000-18,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கு ஓடும். ரிஸ்க்கு நீங்கள் எங்கேயாச்சும் வந்து பஞ்சர் ஆச்சுன்னா இது இருக்கிற வெயிட்டுக்கு ஐயோ தள்ளலாம் முடியாது நண்பா. சத்தியமாக காற்று கம்மியாக இருந்தால் கூட உங்களால் தள்ள முடியாது. ஏன்னா அவ்வளோ டாலராக இருக்கும். அதுதான் பிரச்சனை. வெயிட்டு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணி தள்ளிடுறீங்கன்னா கூட வண்டி வந்து டாலாக இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த விண்ட்ஷீல்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பவர் வந்து அதாவது காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் ஓவர் 80 to 100 ஸ்பீட்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வைசர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் டிஸ்பிளேவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேராகவோ இல்லை முன்னாடி மேலேயோ தூக்கியோ உங்களை பார்த்த மாதிரியோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்பிளேவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இது ரெக்டாங்குலர் இருக்குது இல்லையா கன்சோல், அதை பிரேக் எல்லாமே டூயல் சேனல் ABS. ஸோ ரோட்டில் தான் இருக்குது மோடு. ரோட் மோடு அப்படிங்கிறனால 2 ABSமே உங்களுக்கு வந்து ஆனில் தான் இருக்கும். பரவாயில்ல, 5th கியரில் இருந்தாலும் நான் குறைக்காமனாலும் வண்டி போகுது. ஆனால் என்னென்னா லைட்டாக எனக்கு அந்த என்ஜினில் பட்ட அந்த சவுண்டு வருது. அது என்ஜின் சவுண்டே அப்படி தானா அப்படின்றதான் தெரியல. ஸ்மூத்தான என்ஜின்ஸ் ஓட்டி டக்குன்னு ஒரு எஸ்டியில் இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு வரும்போது எனக்கு அந்த சவுண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நல்ல டாலரான விண்ட்ஷீல்டு ஆக்சுவலாக.
அதே மாதிரி உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷனும் சரி, உங்களுக்கு அந்த கால்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. லெக்ஸை ரொம்ப அப்படியே முன்னாடியோ பின்னாடியோங்கிற மாதிரிலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நல்ல பொசிஷன் ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. லாங் போகிறதுக்குமே இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முறுக்குனிங்கன்னா வண்டி சர்ன்னு எங்கேயோ போயிடுங்க. அப்படி தாங்க இருக்குது ஒரு பவர்லாம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் ஓட்டும்போது என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு எஸ்டி பைக் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன வகையில் கன்சிடர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் ரைட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எஸ்டி வாங்க போகிறேன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள் மைண்டை. அதுதான் உங்களுக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து ஒரு 24லேருந்து 28 எனக்கு தெரிஞ்சு. ஹைவேஸ் போகிறீங்கன்னா ஒரு 30 கிட்ட உங்களுக்கு மைலேஜ் வந்து வரும். ஆன் ரோடு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து ஒரு 2,52,000 2,68,000 வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சஸ், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வருது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.